சரி, எந்த ஊருயா உங்களுக்கு சொந்த ஊர்? எனக்கு மயிலாடுதுறை. மயிலாடுதுறை. மாயவரம்பாங்கள்ல. ஆமாம் ஆமாம், தெரியுது. ஃபேமிலிலாம்? ஃபேமிலி எதுவும் இல்லை, நான் தனியாக தான். ஏன்? ஏன்னா ஒரு இடத்துல இல்லையே. இங்கேருந்து பாம்பேயும் குஜராத்தையும் இங்கேயும் சுற்றுறோம். ஒன்று நெய்வேலி போவேன். நெய்வேலி நிலக்கர சுரங்கத்தில் எங்கள் அப்பா அம்மா சித்தப்பா சின்னம்மா இருக்காங்க. மாயாவரத்தில் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க. எங்கள் அண்ணன் வந்து ஜெய், என் தம்பி வந்து மிலிட்ரியில். 2 பேருக்கும் இடையில உள்ளவன் தான் நான். யார் பேச்சையும் கேட்கறது கிடையாது. நம்ம இடம் சுற்றுறது 20 வருஷத்துக்கு ஒருத்துக்கு அடையாளம் தெரியாமல் போகிறது. அப்புறம் அவங்கள கண்டுபிடிச்சி இருப்பாங்க. சரி, ஏன் ஃபேமிலி கூட எல்லாம் சேராமல் இப்படியே இருக்கீங்க? என்ன பண்ணுறது, சின்ன வயசில் வந்துட்டேன், என் செலவு பண்ணிட்டேன். இப்போ போய் அவங்கள போய் வந்துட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சரி போகட்டும் தனியமையா அப்படின்னு. இல்லை, வயசான காலத்தில் அண்ணன் இருக்காரு தம்பி இருக்காருங்கிறீங்க, அவங்க ஃபேமிலி கூட போய் இருக்கலாம்ல? அது வந்து இப்போ போய் பாரத்தை கொடுக்கக்கூடாதுங்க. நல்லா சுற்ற வேண்டிய வயசுலலாம் சுற்ற வேண்டிய சுற்றிட்டு எல்லாம் ஆடியை முடிஞ்ச பிற்பாடு அங்கே போய் ஒன்றுனா அவங்க யாருனாச்சும் வெளியேருந்து வந்து எங்கள் அண்ணனுடைய ஃபேமிலி என்ன நினைக்கும், என் தம்பி என்ன நினைக்கும், எங்கள் பொறி இங்கே வந்துடுவான், அந்த பேர் எடுக்க வேண்டாம், இப்படி போகும். இப்போ வயசான காலத்தில் நமக்கு ஆள் வேணும்ல, அதான் நம்ம கவலைப்படுறதே கிடையாது. எவன் படித்தானோ அவங்க பார்த்துப்பான். இங்கே எங்கே சுற்றணும் அப்படின்னா அந்த நான் அப்படியே கடவுள்கிட்ட வேண்டியது. அதாவது எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் ஃபேமிலி எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நான் அப்படின்னு எவ்வளோ கஷ்டப்படணும்னு படுறேன். அவ்வளோ.